ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமாய் இருந்த நம்மள அவர் பரிபூரணமான கிருபை நம்மை பூரணப்படுத்தினது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. ஒரு மனுஷன் தேவ கிருபையை பிடித்து கொண்டாங்கன்னா அந்த கிருபை அவங்களை பாவத்துக்குள்ளாக உட்படுத்தவே படுத்தாது. தேவ மகிமையை அற்றவனாய் நான் விழுந்துட்டேன், விழுந்து போன என்ன கர்த்தர் திரும்ப எடுத்து நிறுத்துவதற்கு யாரோ ஒருத்தருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அது குற்றமற்ற ரத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ரத்தம் நீதிமானுடைய ரத்தமாக இருக்க வேண்டும். அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூணுமும் இயேசுவுடைய ரத்தத்துல தான் இருந்தது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பு, ரிடம்ஷன். இந்த கிருபை வந்த உடனே கிருபையை பெற்றுக்கொண்ட நமக்கு முதல் காரியம் தெரியுங்களா? அவன் திரும்ப பாவத்துல விழுவதற்காக கிருபை கொடுக்கல. பாவத்துல இருந்து மீட்டெடுப்பதற்காக கிறிஸ்துவின் மூலியமாய் கொடுக்கப்படுகிற அந்த கிருபை மீட்பை கொண்டு அவனை நீதிமானாய் மாற்றுகிறது.